பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு சிறிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுவதற்காக இந்த வீடியோவை நான் வெளியிட்டு இருக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தியோஸ் காஸ்பல் ஹால் 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்து வருகிறது. அதில் ஒரு சில இடங்களிலே நாங்கள் கூடி வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட எங்களுடைய லைவ் ஒர்ஷிப் அட்டன் பண்ணக்கூடியவங்க தெரிஞ்சிருப்பீங்க. நாங்கள் மேலே மாடியில் ஒரு ஷெட் போன்ற ஒரு இடத்துல தான் கடந்த சில வருடங்களாக கூடி வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் நாங்கள் மாறுறோம். பெரியார் காலனி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ஒரு வேளை வெளியிலேருந்து வரக்கூடியவங்க திடீர்னு அவங்க பாட்டுக்கு வந்துடக்கூடாது அல்லவா? ஆகவே தான் இந்த வீடியோ. அந்த இடத்தினுடைய முகவரி கீழே இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோவினுடைய இதுலேயும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனுடைய லொக்கேஷன் மேப் நான் கீழே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதன் மூலமாக கூட நீங்கள் அங்கு வர முடியும். திருப்பூரில் வேறு எங்கும் சபைக்கு போகாமல் இருக்கிறவங்க, கர்த்தரை நீங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவங்க, நீங்கள் தாராளமாக இந்த முகவரியில் நீங்கள் வந்து எங்களோடு கூட நீங்கள் வசனங்களை கற்றுக்கொள்ள முடியும், கர்த்தரை ஆராதிக்க முடியும். கடந்த சில வருடங்களாகவே நாங்கள் ஒரு வேறு இடத்திற்கு மாறுவதற்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு வாடகைக்கு இடம் கிடைக்கல. இப்பொழுது ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. எங்களோடு கூட சேர்ந்து அநேகர் நீங்கள் ஜெபிச்சிங்க. அதற்காகவும் நான் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். சிலர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அது என்ன தியோஸ் காஸ்பல் ஹால்? எல்லாரும் சபை சபை என்று பேர் வச்சிருக்கிறாங்க, உங்கள் இதில் சபைங்கிற பேரே வரலையே அப்படிங்கிற சில கேள்விகளை கூட கேட்டிருந்தீங்க. ஸோ இதோடு கூட அதற்கான பதிலையும் நான் சொல்ல விரும்புகிறேன். எதற்காக நாங்கள் ஏன் தியோஸ் காஸ்பல் ஹால் அப்படிங்கிற பெயரை ஏன் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் கூடி வரக்கூடிய இடத்திற்கு தான் அந்த பெயர் தியோஸ் காஸ்பல் ஹால். தியோஸ் என்றால் கிரேக்க மொழியிலே தேவன் என்று அர்த்தம். தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்திற்கு சபை என்ற பெயரை வைக்க முடியாது அல்லவா? ஏன்னா நாம தானே சபை. அப்ப நாம போர்டு மாட்டும் பொழுது அந்த கட்டடத்துக்கு தான் போர்டு மாட்ட முடியும். அந்த கட்டடத்துல அந்த கட்டடம் என்ன அப்படிங்கிறத தான் நாம சொல்ல முடியும் அல்லவா? அதனாலதான் பிப்ளிக்கலா நாங்க சபை என்கிற பெயரை வைக்காம தியோஸ் காஸ்பல் ஹால் சர்ச் அப்படிங்கிற வைக்காம தியோஸ் காஸ்பல் ஹால் அப்படிங்கிற பெயரை வைத்திருக்கிறோம். இதுதான் பிப்ளிக்கலா சரியான முறைமை. வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட எபேசு சபையில் இருக்கிற அப்படின்னு சொல்லுகிறார் பாத்தீங்களா? அப்ப எதை ஆண்டவர் மையப்படுத்துகிறார்? எபேசு அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அந்த சபைன்னு சொன்னா நமக்கு என்னமோ நினைச்சுக்கிறோம். எபேசு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன புரியும்? கட்டடம் ஞாபகத்துக்கு வருமா? வராது. எப்பயுமே இந்த மாதிரி வாசித்து பாருங்க. எபேசு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் எழுதுகிறேன். உடனே நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க போகும்? ஓ, எபேசு பட்டணத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும். ஆனா எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதுகிறதாவது நம்ம என்ன எங்க போகுது? சபைனா கட்டடத்துக்கு தான் போகுது. அப்படிதான் நம்ம ஆளுங்க மாத்தி வச்சுட்டாங்க. ஆகவேதான் நம்ம எப்பொழுதுமே பிப்ளிக்கலா நம்ம சரியா செயல்பட வேண்டும். கிறிஸ்துவின் சபையார்னா நாம தான், நமக்கு தான் அந்த பெயரை வைக்க முடியும். கட்டடத்திற்கு என்ன பெயர் வைக்க முடியும்? ஹால், தியோஸ் காஸ்பல் ஹால், அல்லது வேற ஏதாவது ஒரு ஹால் அப்படின்னு வைங்க, என்ன வேணாலும் வைங்க. ஆனா எந்த ஒரு கட்டிடத்திற்கும் இந்த புதிய உடன்படிக்கையில ஆலயம் என்கிற பெயர் வைப்பதும் தவறு, கோவில் அல்லது சபை இப்படி எந்த வச்சாலுமே அது வேதத்தின்படி தவறானது. ஒரு சிலர் இதை பழகி இருப்பாங்க. இந்த ஆலயம் அப்படிங்கிற பெயரை வைக்கிறது, சபை அப்படிங்கிற பெயரை வைக்கிறது பழகி இருப்பாங்க. ஓகே, நான் அதை ஒரு பெரிய தவறாக நான் அதை சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் வேதத்தோடு இணைந்து செல்லும் பொழுது நம்ம எந்த கட்டடத்திற்கும் அந்த பெயரை வைக்க முடியாது. ஓகே, கடைசியில் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நிச்சயமாக இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியாது. என்னுடைய ஊழியம் முக்கியமா சபை ஊழியம் தான். சபையை கட்டுவது தான், யூடியூப் அல்ல. யூடியூப் மூலமாக ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறேன். எங்களுடைய முக்கியமான எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமே விழிப்புணர்வை உண்டு பண்ண வேண்டும், சபையை உருவாக்க வேண்டும், சபையில விசுவாச பிள்ளைகளை ஒரு நல்ல டிசைபிள்ஷிப் சீஷத்துவத்தில் அவர்களை வளர்க்க வேண்டும், சபை சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். சோசியல் சர்வீசஸ், சமூகத்தில் அநேகருக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை
நம்ம என்ன செய்ய வேண்டும்? தூக்கி விட வேண்டும், அவர்களுக்கு ஆதரவாய் நிற்க வேண்டும். ஸோ இந்த ஊழியம்தான் மெயின் ஊழியம். இந்த யூடியூப் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணுவதற்காக அநேகர் மத்தியில் இன்னைக்கு கள்ள உபதேசம் பரவி இருக்கிறது. அதை சில இடங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? எச்சரிக்க வேண்டி இருக்கிறது அல்லவா? ஸோ இது எல்லாமே நாங்கள் இந்த தியோஸ் காஸ்பல் ஹால் மூலமாகத்தான் செய்து வருகிறேன். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஏற்கனவே நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, அதற்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல், உங்களுடைய ஜெப உதவி இல்லாமல் எங்களால் ஒரு கல்லை கூட தூக்கி வைக்க முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு எங்களை அற்புத விதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ எங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் சார்பாக, தியோஸ் காஸ்பல் ஹாலிலே கூடி வரக்கூடியதான சபை மக்கள் சார்பாக நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.